இந்த பூ காசை எடுத்து கேளுக்கா நீ நானும் டூர் போகலாமா? ஏன்க்கா அப்படிலாம் பேசுகிற? பூ காசு எடுத்து பூவை பார்த்து ஒரு 10,000 கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதா? ஆ எந்த காலத்துக்கு பூ அம்மா காசு சேர்றது? அவ்வளோ செலவு பண்ணிவிடுவோம் நீ நானும் செலவு பண்ண மாட்டோம். விவசாயிங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து என்ன மாதிரி பூசா டக்குன்னு வந்தவங்களுக்கு நம்பிக்கை வரும்? கழுத்து அறக்குதா? என்ன கழுத்து அறக்குதா? நம்பி பயிர் வைக்கவும் முடியல, அதை நம்பி சொல்லவும் முடியல, அந்த மாதிரி பண்ணுது. கழுத்து அறக்குதா விவசாயம்? அப்புறம் ஏன் அதை விட மாட்டீங்க? என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. வேற தொழிலுக்கு போய் நம்ம செய்ய முடியுமா? அதனால அதை செய்ய முடியும். கடவுளே, அதுக்காக நஷ்டமாகினே இருந்தாலும் செஞ்சுனே தான் இருப்பீங்க. விட்டு கடாச்சிட்டு வேற எங்கன்னா போய் செய்கிற மாரி ஆக்கிட்டு வேற எந்த வேலையும் தெரியலன்றிய நம்பி செய்கிறோம். அது நம்மளை காலை வாரி 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 விட்டு தண்ணி வேற மோசம் பண்ணுது. தண்ணி இல்லையான்னு அந்த நாள் வேற போச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் கெடுக்குது. ஒன்று மாரி ஒரு ஆள் நம்பிக்கையாக பயிர் வைக்கிறவங்க இருக்கிறம்போது விவசாயத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் சரி திருப்பி திருப்பி பயிர் வைக்கிறோன்னு சொல்கிற பற்றியா? வேறு வழி கிடையாதுன்னா வேலைக்கு போகிறது. விவசாயம்தான். உங்கள் நம்பிக்கைக்கு நாள் கூட மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதான்னு பார்ப்போம்.